தம்பி டைம் இப்போ 5:45 ஆயிடுச்சுப்பா. தம்பி டைம் இப்போ 5:45 ஆயிடுச்சுப்பா. 5:45 ஆயிடுச்சு. டைம் ஆச்சு. எழுந்திரி. சும்மாதீங்கப்பா. சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா. சர்ச்சுக்கு போணும். எழுந்திரி. போப்பா. 6:50க்குள்ள சர்ச்சில் இருக்கணும்பா. எழுந்திரிப்பா. மெயின் சர்ச்சில் தான் இருக்கணும். போங்கப்பா. சும்மா சர்ச் நான் பால் வைக்கிறேன். டைம் ஆச்சு. சீக்கிரம் வா. எப்போ பார்த்தாலும் சர்ச்சுன்னு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காரு. தம்பி எந்திரிப்பா. பால் கொண்டு வந்திருக்கேன். எந்திரிப்பா. பால் கொண்டு வந்திருக்கேன். குடி. போப்பா சும்மா. தம்பி நீ பாருப்பா, பவுடர் கடையில் காசு 500 வச்சிருக்கேன். நீ சாப்பிட்டுட்டு சர்ச்சில் காணிக்க போட்டு எனக்கு வரப்ப சாப்பாடு வேணுந்துரு. சரியா? நான் பால் மட்டும் தான் வச்சிருக்கேன். சரியாப்பா? தம்பி நீ பாருப்பா, பவுடர் கடையில் காசு 500 வச்சிருக்கேன். 500 ரூபாயா? 500 ரூபாயா? நானும் காசு இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி ரைட். மாட்டிக்கிச்சா? ரைட்ரா. அப்பா சர்ச்சுக்கு போயிட்டு வரேன்ப்பா. எனக்கு சின்ன பாட்டு தான் வாங்கிட்டு வருவேன். இப்போ என்ன இவ்வளோ பெருசாக வாங்கிட்டு வந்திருக்க? ஏதா அதை வாங்க காசு உனக்கு? நான் எங்கள் சித்தப்பா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இதை ஏண்டா இதெல்லாம் உங்கள் சித்தப்பாக்கு தெரியாதடா? கம்பெனிலேருந்து வரும்டா. கணக்கு தெரியாது அவருக்கு. அதனால எடுத்துகிட்டு வந்துட்டேன். குடிச்சதுக்கப்புறம் சொர்க்கமே தெரியும்டாடே. எது பண்ணாங்காயா தெரிவாங்களாடா? பேசாதடா, திட்டி விடுவான். நீங்க பார்த்த மாதிரியே இருக்குல்ல? ஆமாண்ணே. ஸ்டீஃபன்ரா, தூக்குண்ணா. அப்பா என்ன வெயிட். ஒண்ணுன்ற தம்பி பக்கத்துல தான் ஹாஸ்பிடல் போய் ஒண்ணுல பாப்பலாம். ஹலோ ஐயா. சொல்லுப்பா. தாமஸ் அண்ணா பையன் வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கீங்க. என்னாச்சுப்பா அவருக்கு? தெரியலைங்க, கீழே விழுந்து கிடந்தான். அப்படியாப்பா? ரத்தமாக இருந்தீங்க, அதனால் உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக இருந்தது. அதனால் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கோம். சரிப்பா, நான் அவனுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். முதல்ல அவங்க அப்பாட்ட நான் சொல்லிட்டு நானும் அவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் அவனை பார்க்குறேன்ப்பா. சரி ஓகேங்கய்யா. ஓகேப்பா, தேங்க்யூப்பா. பிரைஸ் தி லார்ட்.
தம்பி நீ காசு பணம் 500 வச்சுக்கிறேன்ப்பா, உடம்ப பத்திரமா பார்த்துக்க. நான் சித்தப்பா விட்டு போயிட்டு வந்துடுறேன், சரியா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரதர் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குங்க பாஸ்டர். வீட்டில் எப்படி இருக்காங்க பிரதர்? நல்லா இருக்காங்க பாஸ்டர். சர்ச்சுக்கு போனீங்களா பிரதர்? காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம் பாஸ்டர். என்ன பிரதர் இந்த பக்கம்? கடைக்கு வந்தேங்க பாஸ்டர். உங்களை பார்த்த உடனே அப்படியே நின்றுங்க பாஸ்டர். சரிங்க பிரதர், பார்த்து போயிட்டு வாங்க, அப்புறம் பேசுவோம். தேங்க்யூ பாஸ்டர். ஓகே பிரதர். என்ன ஐயா இங்கே உட்காந்துருக்காரு? வீட்லேயும் யாரும் இல்லை, ஆறுதலாக பேசக்கூட யாரும் இல்லை. மனைவி இருந்திருந்தா எனக்கு அவள் ஆறுதலாக இருப்பா. ஆனால் மனைவியும் இல்லை. நான் யாரிடம் போய் ஆறுதலை தேட ஆண்டவரே? நான் யாரிடம் போய் ஆறுதலை தேட? ஐயா ஐயா ஐயா, ஏங்க அழுவுறீங்க? ஐயா இந்த மாதிரி ஐயா பையன் பார்த்தீங்க சீரழிஞ்சு போயிட்டுக்கிறா ஐயா. குடிப்பழக்கத்தை அடிமை பசங்களோட சேர்ந்த ஐயா, எத்தனையோ பசங்களோட சேர்ந்த ஐயா கெட்டு போயிட்டுக்கிறா ஐயா. பையன் திருந்தது கூட வழி இல்லையா. நான் எத்தனையோ பேர்ட்ட கேட்டேன் ஜெபம் பண்ண சொல்லி, ஒன்றும் ஆகலையா. பையன் சர்ச்சுக்கு வரமாட்டேன்றான், குடிப்பழக்கத்தை அடிமையிட்டான் ஐயா. நீங்கள் தான் ஐயா பையனுக்கு ஏதாவது புத்திமதி சொல்லணும் பார்க்கணும் ஐயா. ஐயா கவலைப்படாதீங்க, கர்த்தர் நல்லவராக இருக்கிறாரு. உங்கள் பிள்ளைகளின் வாழ்விலே தேவன் பெரிய காரியங்களை பண்ணுவார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான ஒருபோது தள்ளாட விட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமா உங்கள் பையனுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வார். நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் பையனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்ப்பீங்க. நல்ல விதத்தில் உங்களை கொண்டு போவாருங்கய்யா. நீங்கள் கவலைப்படாதீங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. இந்த மாதிரி ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையா எங்களுக்கு. மனைவி இழந்து இருக்கிற ஐயா, யாரும் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை எங்களுக்கு. ஆண்டவரை தவிர யாரும் இல்லையா. நீங்கள் சொன்ன வார்த்தை ஆண்டவரே சொன்ன மாதிரி இருக்குது ஐயா. ரொம்ப நன்றிங்கய்யா. பிதாவாகிய எங்கள் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, நீர் எப்போதும் நல்லவராக இருக்கிறீர், நன்மைகளை செய்கிற தேவனாக இருக்கிறீர். உங்கள் கிருபை எப்போதும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அருமையான மகன் தாமஸுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவருடைய மகன் ஸ்டீஃபனுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன். அருமையான மகன் ஸ்டீஃபனுக்காக ஜெபிக்கிறோம். ஸ்டீஃபனுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மகனை பிடித்து வைத்திருக்கிற எல்லா விதமான குடி பழக்கத்திலிருந்து, போதை வஸ்துக்களிலிருந்து மகனை நீர் காப்பாற்றுவீராக. மகனுக்கு நீரை ஆண்டவர் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நீரே ஆண்டவராக இருந்து மகனை ஆளுகை செய்வீராக. அந்த தீய பழக்கத்திலிருந்து அவனை விடுவிப்பீராக. அவனுக்கு விரோதமாக செயல்படுகின்ற எல்லா பிசாசின் கிரியைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடுக்கிட்டு அப்புறப்படுத்துகிறோம். தேவ மகிமை மகனை சூழ்ந்து கொள்வது இப்பொழுதே ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய மீட்பு அருமையான மகனுக்கு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். சர்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்பா சீக்கிரம் வாங்கப்பா. அதை வந்துட்டப்பா, சர்ச்சுக்கு போகலாமா? போகலாம் பாப்பா, சீக்கிரம் பாப்பா, சர்ச்சுக்கு போகலாம்.